வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜெல்லி ரோல்லேருந்து. நண்பர்களே, ஜெல்லி ரோல் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெள்ளிக்கிழமை நைட்டு வீடியோ டெலிகாஸ்ட் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் மேபி சனிக்கிழமை கூட ஃப்ரைடே நைட் அதாவது ஸ்மாக் டவுன் முடிஞ்சு கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்மாக் டவுனில் கூட ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகபட்சமாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம கரண்ட்டாக கிடச்சிருக்க நியூஸ் படி எப்பயுமே விஷமீனா வந்துட்டாலே பெரிய பெரிய செலிப்ரிட்டியை வச்சு விஷமீனா நடத்துவானுங்க. ஏதாவது 1-2 பேர் இருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோல் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இதில் இருப்பார். அதனால் சொல்கிறேன், ஜெல்லி ரோல் இப்போ வரைக்கும் அப்சர்வ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இருப்பார் விஷமீனா 42ல். இப்போ நடக்க போகிற ஸ்மாக் டவுன்லையா இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு வருவாரான்னு தெரியல. அதுக்கு அடுத்தடுத்து வர வீக்கில் கண்டிப்பாக வந்து மேட்ச் ப்ளே பண்ணுவார். அது டேக் டீமா இல்லை யார் கூட சேர்ந்தா இல்லை தனியாக வேணான்றது தெரியல. ரேண்டி கூட சேர்ந்து மேட்ச் பண்ணியிருப்பார். ஆனால் அது புது பேப்பரியூ அந்த மாதிரி வரத்துக்கு ஏதாவது கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு பண்ணி ஆகணும். மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ டிக்கெட் செல்லிங் வேறு ரொம்பவா அடி வாங்கிடுச்சு. டிக்கெட் செல்லிங் விற்கணுன்றதுக்கோசரமே பெரிய பெரிய மேட்சஸ்லாம் புக் பண்ணியிருக்காங்க. ரேண்டியை போட்டிருக்கானுங்க, கோடி, பங்கு, ரோமன் இவங்கள வச்சு தான் மெயினாக நடத்த போகிறாங்க. ப்ராக் லெஸ்னர் வேறு இருக்க போகிறாரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சில சோசியல் மீடியா செலிப்ரிட்டிங்களும் வச்சா அவங்கள பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்கள்ல, அதனால் தலைவனும் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குந்தரோடைய விஷமீனா ஆப்போனன்ட் குந்தர் வந்து ப்ராக் லெஸ்னர் ரிட்டையர் பண்ணுறாரான்னு கஷ்டப்பட்டுட்டு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தோம். பட் அதுலேருந்து தப்பிச்சாச்சு. ப்ராக் லெஸ்னர் இப்போதைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிற மாதிரி இல்லை, நான் எனக்கு ஓய்வே கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போது யார் ப்ரோ போவார்னு பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ பக்கம் போயிட்டார். அங்கே தான் அந்த சந்தோஷமான செய்தி, ப்ராக் லெஸ்னர் ரிட்டையர் பண்ண போகிறதில்லப்பா அப்படின்னு. ஆனால் இங்கே இன்னொரு நற்செய்தி, ரே மிஸ்டீரியோ ரிட்டையர் பண்ண போகிறாங்க குந்தர் கையால் விஷமீனா 42ல். ஏன்னா இப்போ ட்ராகன் லீக் கூட ஸ்டோரி லைன் போனாரா, ட்ராகன் லீயை முடிச்சு விட்டாராம். இப்போ ட்ராகன் லீயை காப்பாற்ற வருவார் ரே மிஸ்டீரியோ. என்னடா என் ஆளே அடிச்சிட்டான்னு வந்து தம்பி கெரியரை லைனில் வைப்பான்ட்டு கெரியர் மேட்ச் வைப்பார். திருப்பி குந்தரை பூ பண்ண போகிறாங்க. குந்தரை ஒருபோதும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு பிடிச்ச மாதிரியே காட்ட மாட்டாங்க போல் இவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா. ஆனால் பண்ணலாம், ரொம்ப பார்த்திங்கன்னா மோசமாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி நடத்தத்தை விட்ட ரூஃப்ஸும் குந்தருக்கும் ஒரு நல்ல ஸ்டோரிக்கு பில்டப் பண்ணிட்டு போயிட்டு மேட்ச் பண்ணியிருந்தா சூப்பராக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஆனால் ரூஃப்ஸப்போ ஒபாஃபெமிக்கிட்ட ஈஸியாக தோக வைக்கிறானுங்க. அது என்ன கதைன்னு தெரியல. இவனுங்க என்னத்தை தான் பண்ணுறாங்கன்னு நமக்கே ஒன்றும் புரியல. அவனுங்க இஷ்டத்துக்கு குழம்பி போய் பண்ணிகிட்ருக்கானுங்க என்னென்னமோ ஏதோ ஒன்று. பட் பீஸ்ட் ப்ராக் லெஸ்னர் இப்போதைக்கு ரிட்டையர் ஆக மாட்டார். ரே மிஸ்டீரியோ ரிட்டையர் ஆக வயசு தான். பட் குந்தர் கையெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது குந்தர் இல்லாமல் வேறு ஏதாவது ஃபியூச்சர் கையில் ரிட்டையர் ஆனால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். இவர்கிட்ட போகிறாங்க போல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கைரிஸே யோ ஸ்கை, ஆஸ்கா இவங்களுக்குள்ள ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு விஷமீனா 42ல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ யூஎஸ்காய் சும்மா தான் இருக்காங்க, ஆஸ்கா டீமும் சும்மா தான் இருக்காங்க. ஆஸ்கா டீமில் இருக்க கைரிசேனும் ஆஸ்காவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பெட்ராய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆஸ்கா பார்த்தீங்கன்னா அடிக்கடி கைரிசேனை போட்டு அடித்து குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன்னா கண்டெண்டர் எதுலேயும் செலக்ட் ஆக விடலை. கைரிசேனால தான் எல்லாம் தோல்வி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க பட்சத்தில் ஆஸ்கா வந்து பார்த்திங்கன்னா அடிக்கலாம் கைரிசேனை. அட்டாக் பண்ணவொன்னே இவங்களுக்கு ஒரு ஃபியூடு போகும். யூஎஸ்கை வருவாங்க. யூஎஸ்கைக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபியூடு பண்ணி ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் விஷமீனா 42ல் நடக்கலாம். அப்படி இல்லைனா கைரிஸே யூஎஸ்கை கூட சேர்ந்து ஆஸ்கா விசஸ் யூஎஸ்கை மேட்ச்சு சிங்கிள்ஸ் மேட்சாகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு நடந்தால் எது நடந்தாலும் ஓகே. ஆனால் அப்சர்வர்ஸ் சில பேர் சொல்லியிருக்காங்க, ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா மாற்றி சொல்லியிருக்காங்க. இதுவும் நடக்கலான்ற மாதிரி. ஆனால் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தது நம்ம தான், இந்த ஸ்டோரி எப்படா முடிப்பாங்கன்ற மாதிரி. இப்போது முடிவு வைக்கிற மாதிரி சில இது நடக்க போகுது. நண்பர்களே, என்ன ப்ரோ எல்லாமே கன்ஃபர்மேஷன்லாம் விஷமீனா பக்கத்தில் தான் வந்து நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி தான். இப்போது அண்ணன் தம்பி மேட்ச்சும் விஷமீனா தான் வைக்க பார்ப்பானுங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இதுவும் விஷமீனா தான் வைக்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி டீம் அப்பு ஃப்ரெண்ட்லியாக இருந்தவங்க அதுவும் விஷமீனா தான் வைக்க பார்ப்பானுங்க. ஒரே மாதிரி கேரக்டரில் பண்ணிட்டு இருந்த எல் கிராண்டோ, ஓஜி எல் கிராண்டோ அவங்களும் விஷமீனா கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே மேட்ச் வச்சு அவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் கொண்டு போவாங்க. வழக்கம் தான்
WWE எல்லா ஸ்டோரியும் நடக்குதுன்னா வெஸ்ட்ரமீனியாவில் தான் முடிவு கட்டுற காலம் வருன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, அதை விட்டு தள்ளுங்க. நம்ம வருவோம் மெயின் பக்கத்துக்கு. நண்பர்களே, ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிளானு, ரோமனையும் ரேண்டி ஆர்டனையும் ஒரே அப்டேட்டில் போடணுன்றது. அது எப்படி போடுறதுன்னு தெரியல, ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சம்மந்தம் ஆகிடுச்சு. WrestleMania 41 சாம்பியன்ஷிப் டிபெண்ட் பண்ண போகிறாரு ரேண்டி ஆர்டன். WrestleMania 42 டிபெண்ட் பண்ண போகிறாரு ரோமன் ரெயின்ஸ். 2 டைட்டிலுமே மாறுமா? 2 டைட்டிலுமே மாறத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது. மேக்ஸிமம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா WrestleMania 42 ஒரு மெயின் கார்டு தான் மாறும், ஒரு மெயின் கார்டு ரீட்டைன் தான் ஆகுன்ற மாதிரி எப்பயுமே தான் நடந்துட்டு இருக்கு வழக்கமாக. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 2 மெயின் கார்டருமே மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சிஎம் பங்க்கும் காட்டிலும் அவர் ரொம்ப நாள் சாம்பியன்ஷிப் வச்சுட்டு இருந்தார். ரோமன் ரெயின்ஸ் இது கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. அவர்கிட்டே பொறிச்ச டைட்டில் வேணுன்ற மாதிரி இருக்குது. ரேண்டி ஆர்டன் இது பல நாளாகவே அடி வாங்கிட்டு இருக்காரு. கோடி ரோஸும் சுத்தமாக மோசமான நிலைமையில் இருக்கார். கோடி ரோஸ்ன்ற பாருங்க, ரேண்டி ஆர்டன் தான் மோசமான நிலைமையில் இருக்கார். ஏன்னா 2-3 வருஷமாகவே சாம்பியன்ஷிப் கொடுக்காம சும்மா அரைச்சின்னு இருந்தானுங்க. கோடியை நல்லா பூ பண்ணுறானுங்க. அதுவும் 200K டிஸ்லைக்கை தாண்டிச்சு. போகிற போக பார்த்தா டாப் 2 இடத்துக்கு போயிடுவார். இப்போ டாப் 3 இடத்துக்கு வந்துட்டார். அதெல்லாம் ஆகக்கூடாதுன்னா இந்த சாம்பியன்ஷிப்பை கை மாற்றி ஆகணும். என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாம்பியன்ஷிப் இந்த டைம் மாறுத்தான் ரேண்டி கிட்டே போய் ஆகணும். இதுக்கப்புறமும் கோடி ரோஸை ரிட்டைன் பண்ணாருன்னா WWE ஈத்து மூடியே ஆகணும். ஏன்னா மக்கள் ட்ரிபிள் ஹெச்சை ஏதாவது தாக்கினாலும் தாக்கிடுவாங்க. அந்த நிலைமை பார்த்தீங்கன்னா அப்செட்டாக இருக்காங்க. ஆல்ரெடி இப்போவே ட்ரிபிள் ஹெச்சுக்கும் கோடிக்கும் கனெக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி தப்பாலாம் பேசுகிற மாதிரி ஒய் அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை காட்டிலும் திரும்ப இதை பண்ணாங்கன்னா சுத்தமாக செட் ஆகாது. அது மாதிரி இந்த பக்கம் அதான் சொல்லிட்டேன், ரோமன் ரெயின்ஸ்கிட்ட இந்த டைம் கண்டிப்பாக சாம்பியன்ஷிப் வேணும். வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனுக்கு சுத்தமாக ஐப்பு இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் சிஎம் பங்க் வந்து ஓரளவுக்கு ஐப்பு கிடச்சிது. இன்னும் ஐப்பு ஏறுதுன்னா ஓடிசி ரோமன் ரெயின்ஸுக்கிட்ட இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பயங்கர ஐப்பு ஏறிடும். அதுக்கப்புறம் அந்த சாம்பியன்ஷிப் தான் மெயின் கார்டர் மாதிரி ஆகிடும். இப்போவே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அதுக்கு பார்த்து அதான் டே 2 போயிடுச்சு. எப்பயுமே இந்த அண்டர்ஸ்பூடி சாம்பியன்ஷிப் தான் டே 2 டிஃபெண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டைமு ரோமன் ரெயின்ஸ் அதுக்கு போகிறதால அது பார்த்தீங்கன்னா இதில் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் கொஞ்சம் நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். 2 சாம்பியன்ஷிப்பும் மாறினா நல்லாயிருக்கும். அப்சர்வர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. என்னோடய கருத்து கணிப்புப்படியும் 2 சாம்பியன்ஷிப்பும் மாறுன்றது. ஆனால் WWE என்ன பண்ணுன்றது நமக்கே தெரியாது. ஏன்னா நம்ம ஒன்று சொல்கிறதா இருக்கும், அவனுக்கு நடத்துறது ஒன்றா இருக்கும். நம்ம ஒன்று இது பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், அவனுக்கு ஏதோ ஒன்று நடத்தி விடுவானுங்க. ஃபேன்ஸுக்கு எப்பயுமே ஆப்போசிட்டாக தான் இருக்கானுங்க. ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த விஷயமும் பண்ணுற மாதிரி இல்லை. டிக்கெட் செல்லிங்கை பார்த்தீங்களா, இவனுங்க பண்ணுறதால டிக்கெட் செல்லிங் பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு. இப்போ தான் 38,000 ஒன்று 37,000 இந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா விற்றே இருக்குது. டிக்கெட் ப்ரைஸை குறைச்சிட்டானுங்க. இன்றைக்கி நான் அந்த வீடியோ எடிட் பண்ணும்போதெல்லாம் ஒரு நியூஸ் வந்தது, இந்த மாதிரி டிக்கெட்ஸ் ப்ரைஸை குறைச்சிட்டாங்கன்ற மாதிரி. அதே 2020 அப்படியே 200 அது என்னன்னு எனக்கு தெரியல, 222 அப்படி இருந்தது. இப்போ 177 அப்படி வந்துருக்கு அந்த டாலர் கணக்குப்படி. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காவாசி குறைச்சிட்டானுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல. இதுக்கப்புறமும் விற்கலாம், இன்னும் பல்காக குறைச்சிடுவானுங்க. அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். எந்த சாம்பியன்ஷிப் மாறணுன்றதை மறக்காம வரணும். பை பை.